அது ஒரு கதை தானே. அந்த கதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இடையில் பேசிகிட்டே வந்ததில். அது என்னென்னா, நான் ஒர்த்து ட்ரஸ்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புது திருவள்ளம் ரோடு அப்படி சொல்லுவாங்க, மெயின் ரோடு. அங்கே வந்து ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கும், சரியா? அங்கே வந்து ஒரு கருமாரி அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த ஒர்த்து ட்ரஸ்ட்டில் படிக்கும்போது போவாங்க எல்லோரும். நான் வெளியிலே தான் நின்றுட்டுருப்பேன். ஏன்னா நான் செப்பல் போட்டுட்ருக்கிறதுனால எந்த கோயிலுக்குள்ளும் வந்து எனக்கு அனுமதி இல்லை அங்கே. அதுக்கப்புறம் ஒரு ஐடிஐ ஒன்று இருக்கும், அங்கே சர்ச் இருக்கும். அங்கே கூட நான் வந்து உள்ளே போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது அந்த செப்பல் கழட்ட முடியாததுனால உள்ளே போகிறதுக்கு சங்கடப்படுவாங்க. அப்போ தான் அந்த ஐயப்பன் கோவில் இருந்ததில்ல, அந்த கோவிலில் ஒரு முறை நான் எல்லோரும் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பசங்க எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. நான் மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கேன். அப்போ வந்து அந்த ஐயர் வந்து சொல்கிறார், பூசப்பப்பு ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுறவர் சொன்னார், உள்ளே வாமா அப்படி சொன்னார். நான் சொன்னேன், இது மாதிரி செப்பல் போட்டுட்ருக்கேன், எந்த கோயில்லையும் என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஐயப்பனுக்கு தெரியுமா, இந்த செப்பலோடு சேர்த்து அவர் ஒன்று ஏற்றுப்பார், நீ உள்ளே வா, அதெல்லாம் தப்பாக நினைக்காத, உள்ளே வா அப்படின்னார். நான் முதல்ல என்னோடய ஷூ காலோட ஒரு கோயிலுக்குள்ளே போகிறேன், இல்லை ஐயப்பன் வந்து அதை உன்னுடைய சரீரமாக ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு புது விஷயம். அப்போ நான் வந்து ஐடிஐ படிக்கும்போது சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 93-95 பேட்ச், சரியா? அந்த பேட்சில் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு ஐயப்பன் கோவில் உள்ள முதல் முறை நான் என் ஸ்டிக்கு வச்சுட்டு என் கேலிஃபர் ஷூ போட்டுட்டு உள்ளே போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இதில் ஒரு பெண் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே இப்போ வந்து ராஜான்னு சொல்லிட்டு யாரோ இன்ஸ்டாவில் உள்ளே வந்து பாருடி அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து எங்கே பார்க்கறது, என்னை யாராச்சும் தூக்கிட்டு போனால் தான் கோயிலுக்குள்ளவே போக முடியும். நான் வந்து வர ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டேன் அண்ணாமலையாரோ, நான் வர ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டேன் திருப்பதி ஏழுமலையானோ வந்து என்னையா தூக்கிட்டு போகல. இப்படி திட்டுறவங்களாம் வந்து சொல்லுங்கள், வாங்கலேன் கொஞ்சம் என்னை தூக்கிட்டு போய் அண்ணாமலையாரையும் ஏழுமலையானையும் கூட்டிகிட்டு போய் திருப்பதி வெங்கடாஜலபதியும் கூட்டிகிட்டு போயிட்டு காமிங்களேன். அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டிங்களே. ஆமாம் தானே? எனக்கு இது வரைக்கும் நான் வந்து சிவன் கோயில் உள்ள போனதே இல்லை, எந்த கோயில் உள்ளேயும் தான் போனதில்லை. சிவன் கோயில் உள்ள எங்கே போகிறது? இந்த கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கு தான் என்னை உள்ளவே தூக்கிட்டு போனாங்க. அப்போ கூட வந்து நான் போய் சிவனெல்லாம் பார்க்கல, கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தேன். மனுஷங்க தானே தூக்கிட்டு போனாங்க, சிவனை வந்து தூக்கிட்டு போனார் என்ன. அம்மா ஐயோ புள்ள வந்துடுச்சு இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டாரா நான் சிவன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே மலை சுற்றுற பாதையில் ஐயோ பசிக்குதே அப்படின்ட்டு உக்காந்துட்டு இருந்தப்போ மனுஷங்க தான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நம்ம வேணால் சொல்லிக்கலாம், சிவன் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து சாப்பாடு கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் சில நேரங்களில் நடக்கும். அதனால் மனுஷங்களை காயப்படுத்தாமல் இருங்க. மனுஷனால் உருவாக்கப்பட்டது தானே கடவுள். மனுஷனுடைய கவலைகளை வந்து கொட்டுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது, அதனால தான் கடவுளை உருவாக்கணும். கவலைப்படாமல் இருங்களேன், கடவுள் எதுக்கு உங்களுக்கு? அதே மாதிரி இன்ஸ்டாவில் இருக்கிற ராஜா அவரை பிளாக் பண்ணிட்டேனா. நான் ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கிறேன், திரும்ப எல்லோரும் டிப்ரெஷனில் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? அதுக்காக எந்த ராஜாவோ எந்த புண்ணியவானோ ஏதோ ஒரு புண்ணியம் அவர் வந்து நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாடி தான் பார்த்தேன் அந்த பாட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம்ட்டு நான் இன்னும் நல்லா பாடியிருந்தாங்க இசைவாணி. எப்படின்னா, வெக்கப்பட்டு நிற்கணுமா, அவன் தலையில் பொட்டு வைக்கணுமா, கஷ்டப்பட்டு நான் படித்து குரங்கு கையில் சிக்கணுமா. அந்த வரியெலாம் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார் அறிவு. இன்னும் நிறைய எழுதியிருக்கார். நான் அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அந்த பாட்டு பிடிச்சது ரொம்ப. அதுக்கப்புறம் ஐஎம் சாரி ஐயப்பன்லாம் நான் சொல்ல மாட்டேன், சாரி சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஐயப்பன் ஆண்களுக்கு கடவுள் என்றால் பெண்களுக்கும் அவர் கடவுள், எங்களுக்கும் உரிமை உண்டு. நீங்கள் வந்து மாலை போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து பாருன்ட்டு போனீங்கன்னா போங்க. அதே ஐயப்பன் வந்து நாங்களும் வருவோம், மாலை போட்டுட்டு வருவோம், மாலை போடாமல் வருவோம், ஒரு நாளில் வந்துட்டு வருவோம், இல்லை எப்படின்னா வருவோம். அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கடவுள்னால் எங்களுக்கும் கடவுள், அவ்வளோதான். உங்களை எப்படி படித்தாரோ அதே கண்ணு மொழி, கடவுள் வந்து அதே கண்ணு தான் இருக்குது, மூக்கு தான் இருக்குது, அதே வாய் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் என்ன எப்படி சொல்கிறது, இன உறுப்பு மட்டும் கொஞ்சம் அப்படியே அந்த பெண் உறுப்பு ஆண் உறுப்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் உங்களை விட நான் 10 மாதம் கர்ப்பப்பை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை இன்னும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்காகவோ 10 மாதம் நாங்கள்
நீங்கள் கொஞ்சம் குறப்பிரசவத்திலே பிறந்துருவீங்க ஆண்கள். அப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் மேன்மையானவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆனால் ஆண் இல்லாமல் பெண்ணும் இல்லை, பெண் இல்லாமல் ஆணும் இல்லை. ஏன்னா ஒரு பெண் ஆணோட மார்பில் சாஞ்சு தான் இளைப்பாறணும்னு நினைக்கிறான். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் ஆண்களாக இருங்க, பெண்களை பெண்களாக இருக்க விடுங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால் அவங்க பெண்களாக மாறிடுவாங்க. நீங்கள் எப்போ உங்களுடைய ஆண் தன்மையை இழந்து ஒரு பெண் கூட ஈகோவை பார்த்து அவ கூட போட்டி போடுறீங்களோ, அப்போ பெண்ணும் எனக்குரிய இடத்த கொடு, எனக்குரிய மரியாதையை கொடு, எனக்குரிய இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க.